ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ட்ராவல் விலாக் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராவல் விலாகில் நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு இடம் தாங்க. வாங்க அது எங்கன்னு பார்க்கலாம். இப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம். எங்கேயாவது சண்டே இட்டுட்டு போங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அவரில் சரி எங்கே போகிறதுனே தெரியல, சென்னையில் நிறைய இடம் பார்த்துட்டோமேன்னு போகும்போது நம்ம எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு கொரட்டூர் லேக் தாங்க. அந்த லேக்கில் எல்லாருமே என்னென்ன பண்ணுறாங்கன்றது தாங்க. போகும்போது பாருங்கள், இங்கே ஒரு கோலம் அழகாக இருந்தது, டோரா புஜ்ஜி. ஸோ இதை பார்த்துட்டு போனோம். இந்த லேக் பார்த்திங்கன்னா கொரட்டூர் லேக்குங்க. இது உள்ளேயும் போய் பார்க்கலாம், ஆனால் நாங்கள் உள்ளே போல் வெளியேருந்தே பார்த்தோம். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கெஸ் பண்ணுங்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி, மீன் பிடிக்கிறத நம்ம வீடியோ எடுப்போம், அதை உங்களுக்கும் நான் ஷோ பண்ணணும்னு நினச்சேன். அதுதாங்க. பாருங்கள், எத்தனை பேர் பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. யாருக்கு மீன் மாட்டுறதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். கீழே இறங்கல, மேலே இருந்தே பிரிட்ஜில் இருந்து பார்த்துட்டு இருந்தோங்க நாங்கள். இது 2 months முன்னாடியே நாங்கள் போயிட்டு வந்துட்டோங்க. அப்போ என்னால் வீடியோ போட முடியல, இப்போ தாங்க போடுறேன். பாருங்கள் எவ்வளோ பேர் அழகாக தூண்டில் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிட்ருக்காங்க. சின்ன மீன் பெரிய மீன் நிறைய மாட்டுச்சுங்க. நான் இதை ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே லேக்கும் இருக்குது, அங்கே போய் சிட்டிங் இருக்குது, உட்காந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் போகல, ஏன்னா சண்டே சம்டைம்ஸு வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கேயே நின்றுட்டோம். ஏன்னா உள்ளே போனோம், அது எப்படி இருக்குன்னு தெரியலன்ட்டு நாங்கள் போகல. நிறைய ஜென்ஸாக வேறு ஃபுல்லாக இருக்காங்க, அதனால் மேலே இருந்தே பார்த்துட்டு இருந்தேன். இந்த தண்ணியில் மீன் துள்ளதுலாம் தெரிஞ்சுதுங்க. யாருக்கு மாட்டுதுன்னு ரொம்ப ஆவலோட பார்த்தா இது பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு கொரட்டூர் லேக்குக்கு. போர்டு தருது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே வந்து நிற்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே கூட உட்காந்துக்கிட்டே சில பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு அண்ணா பாருங்கள், மீன் மாட்டுற மாதிரி இருந்தது. சரி, அவர் வலையில் மாட்டிச்சா, நான் தூண்டிலில் பார்த்துட்டே இருந்தேன். ஒருத்தருக்கு மாட்டிச்சு ரொம்ப குட்டி மீன், இன்னொருத்தருக்கு நல்லா பெரிய மீன் மாட்டுச்சு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகுதுங்க, அப்போ தான் மீன் மாட்டுது. ஸோ இதுக்கு பொறுமை வேண்டும். இவருக்கு பார்த்தா ஏதோ மாட்டுச்ச மாதிரி இருக்குது. அது என்னென்னு பார்த்தா குட்டி மீன் பிள்ளாது. சரி, அதை தூக்கி போட்டு அவர் பார்த்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு, மீன் கிடைக்குமா. அது இந்த அண்ணா தண்ணியில் கொஞ்சம் இறங்கி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மாற்றி போட்டு கிடைக்குதான்னு எல்லோரும் அவளோட பார்த்துட்ருக்காங்க. கூடவே நாங்களும் அவளோட பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இவ்வளோ நேரம் நிற்கிறோமே, ஒருத்தராவது மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு மீன் எடுக்கிறத பார்த்துட்டு போகலாம். இதோ இந்த அண்ணன் பாருங்கள், கவரில் போட்டு வச்சுருக்காருப்பா. எத்தனை பிடிச்சாரு தெரியலையே. ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். நிறைய இருக்குது போலகுது, கவர்லேருந்து இது பண்ணிருக்காரு. அவர் தூண்டில்ல ஏதோ வைக்கிறாருப்பா. இந்த சின்ன மீன்லாம் வச்சு பிடிப்பாங்களா, அதுவா இல்லை மண்புழுவான்னு தெரியல, ஏதோ வச்சு அவர் கட்டுறாரு தூண்டில்ல. இப்போயாவது மாட்டுமான்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் வந்து கையில் ஒன்று வாங்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க, அதில் வாங்குறாரு பாருங்கள். பெரிய மீன் தான், நல்லா வறுத்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க சேகரித்து இந்த பையில் போட்டு வைக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கவங்களே பிடிச்சிட்ருக்காங்க. இதை நான் கவனிக்கல, அந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருக்குது மீனுங்களை பெருசாக. அது பாருங்கள், போட்டோன்னே நல்லா துள்ளுது. இப்போ தான் பிடிச்சாங்களா, உயிரோடு இருக்குது, நல்லா துள்ளிகிட்டே இருக்குது. அப்படியே போட்டு வச்சுட்டு அடுத்த மீன் பிடிக்க போயிட்டாங்க அந்த அங்கிள். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடச்சிதான் நான் பார்த்துட்டே இருந்தேன்.
இன்னும் கிடைக்கல. அப்புறம் இங்கே இருக்க ஒரு பாருங்க இந்த சைடில் வந்து பிடிக்கிறாரு. இடம் மாற்றுறாங்க. ஸோ அப்போயாவது கிடைக்கலான்னு அப்படியே இங்கே பார்த்துட்டே இருந்தா நம்ம பக்கத்தில் திருப்பி இந்த அங்கிளும் இன்னொரு மீன் வந்துச்சு பாருங்கள், துடிக்குது. அதை எடுத்து இதில் போடுறாங்க. பரவாயில்ல, இவங்களுக்கு நல்லா மீன் வேட்டை தான் இன்றைக்கி. அதே எடுத்து உள்ளே போட்டார். ஸோ இன்னொருத்தர் பாருங்கள் பையில் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கிடச்சிச்சு. எங்கே பிடிச்சிட்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் இங்கே பார்க்குறோம், அவங்கள காணோம். அப்புறம் இந்த அண்ணா கிடச்சதான்னு தெரியலையே, போகிறாரு அவர். இந்த ப்ளூ சட்டை தம்பி தான் பிடிப்பாரா? நாங்கள் எதிர அவளோட பார்த்துட்ருக்கோம். பிடிப்பாரா இல்லையா? உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் பிடிச்சாரு நீங்கள் கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டுருக்காரு. பார்த்தோம். ஏதாவது குட்டி குட்டி மீன் தெரியுது. சேத்துலலாம் இருக்கும் இல்லையா, நல்லா சீராக இருக்குது. கால் தான் வச்சா உள்ளே மாட்டிக்குமான்னு தெரில. சதனுக்குது. இந்த பக்கம் தம்பி பிடிச்சிட்ருக்காங்க. மீன் தானே? என்னது இது? மாட்டுச்சா உங்களுக்கு மீன்? மாட்டுச்சா இல்லையா? இவருக்கு ஒன்று மாட்டிருக்கு. என்னது? சின்ன அது அவங்க எடுத்துடுறாங்களா டக்குன்னு? என்னால் அது கரெக்டாக கவர் ஆகலை. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாருமே பண்ணிட்டுருக்காங்க. இதையே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்ப செலவெலாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம இருக்கிற இடம் தான் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு கொரட்டூர் பார்க் போயிட்டு வந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸும் அங்கே சாப்பிட்டாங்க. சிம்பிளாக முடிஞ்சதுங்க. நீங்களும் அது மாதிரி இருந்தால் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சிம்பிள் பட்ஜெட்டுங்க. இந்த தாங்க அந்த கொரட்டூர் பார்க்கு. ஸோ இந்த பார்க்குக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. முன்னாடி போகிறவங்க பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே போல் இது ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஸோ அதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க நல்லா தாராளமாக இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அந்த பக்கம் லேக்கும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வியூவும் நின்று நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லாவே பெரிய இடங்க. பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் சர்க்கா மரம், ஊஞ்சல் எல்லாம் இருக்குது. இந்த லேக்கையும் வேடிக்கை பார்க்கலாம். இதில் படகு சவாரி விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. சுற்றி இடங்களும் இருக்குது, நின்று பார்க்கலாம். அதேமாரி நடக்கும் பாதை, நம்மளாம் வாக்கிங் போகிறதுக்கும் இருக்குது. நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க. பிள்ளைகள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம். ஸோ உங்களுக்கு பசங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னா லீவ் கூட்டிகிட்டு போங்க. அங்கே பாருங்கள் நடந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போனோம். அந்த பக்கம் போனாலும் நல்லா பெருசாக இருக்குங்க. அங்கே நிறைய பெண்கள் மீட்டிங் வைக்கிறாங்க. ஒரு வேளை என்ன மீட்டிங் தெரில. அதுமாரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம். உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். வாக்கிங் பார்த்து ரொம்ப பெருசு. நம்ம வேர்க்கடலை வாங்கிட்டு அப்படியே நின்று சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் அங்கே கீழே அந்த தள்ளுவண்டி இருந்தது, காளான் இருந்தது. காளான் வாங்கி சாப்பிட்டுட்டே தான் பார்த்தோங்க. இதில் மீனுக்கெலாம் இருக்குது. ஸோ அதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோல்கேட் தெரியுதுங்க. அதை அங்கே வியூ பண்ணி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், சுற்றி வீடுங்க நல்லா அழகாக எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிள்ளைங்க விளையாடுற ப்ளே கிரவுண்டுங்க. இந்த சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சர்க்கா மரம், அந்த மாதிரி வாத்து இது அந்த மாதிரி. அப்புறம் நாங்கள் அங்கேயே வந்துட்டு எங்கள் ஸ்நாக்ஸ் வெளியவே வந்து இதுமாரி ஒருத்தர் காளான் கிரேவி, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் பானிபூரிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் காளான் இந்த இதோ வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே கிளம்பிட்டு நாங்கள் வில்லிவாக்கம் மார்க்கெட் போனாங்க, காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ண. ஸோ அப்படியே போயிட்டு சரி டீ குடிக்கலையேன்னு சொல்லிட்டு நான் டீ வாங்கிட்டு இந்த பிஸ்கெட் தான் வாங்கினோம். வெண்ணிலா குக்கீஸு இது மாதிரி நிறைய குக்கீஸ் இருந்தது. ஸோ இதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.